பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீரானால் நான் அந்நாள் முழுவதும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிப்போமா? ஆம், நாம் முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது, உறுதியான தீர்மானத்தோடு நாம் தேவனை தேடும் பொழுது, தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, காலையிலே உம்முடைய சத்தத்தை கேட்டருளுவீர். அதே அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல்களை சத்தத்தை கேட்டருளும். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் காலையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை ஆண்டவர் கடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சத்தத்தை கேளும் அப்பா, என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. வழிவிட்டு விலகாதபடி காலையில் என்னுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஏசப்பான்னு கேட்கலாமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது அங்கிருந்து வந்த உன் தேவனை கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடுவேன், அவரை கண்டடைவாய் என்று உபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆம், நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பாக்கிய பெற்ற ஜனங்கள் நாம். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சில நேரங்களில் தூங்கி போகிறோம். சில நேரங்களில் நம் துக்கித்து இருக்கும் பொழுது, நம் இருதயம் சோர்வடையும் பொழுது தேவனை தேடாமல் இருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளை, அவருடைய தேவன் 3 காரியங்களை இதில் சொல்லியிருக்கிறார். தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்பார். யாருடைய சத்தம்? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்தை தேவன் கேட்பார். தேவ பிள்ளைகளே, அதே போல் காலையில் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் புதிய கிருபைகளோடு கூட கர்த்தர் நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் அந்த நாளை முழுவதுமாய் அற்புதமாய் நம்மை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, அதே போல் தம்முடைய ஜபத்திற்கு பதிலை அளிக்கிற தேவன். தன்னுடைய ஜபம், நீங்கள் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்புகளானாலும் தன் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்ற அந்த முழு நம்பிக்கை, அந்த அடையாளங்களை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைகளே, நம்ம காலை வேளையில் கர்த்தரிடத்தில் கேட்போம், அவரோடு ஐக்கியமாவோம். அவருடைய வசனத்தினால நாம் போதிக்கப்பட்டவர்களாய் அந்நாளில் கர்த்தர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேடத்தக்கதாய் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்க பரலோக தேவனே, அப்போ அருமையான இந்த காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காலை வேளையில் உம்முடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் மாறாத தேவன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அநேகர் என்னென்ன காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார்களோ, துக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். தேவைகளெல்லாம் சந்திங்க ஏசப்பா. வியாதியோடும் ஆண்டவரே சுகவீனத்தோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்காது பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களில் அன்பு தனிந்து காணப்படுகிறது. ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்தவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய சுகபல ஜீவனை தாங்கப்பா. இந்திய தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பின் கரம் யாவரோடு கூட இருக்கட்டும். நீரே மகிமைப்படுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed day. ஆமேன்.